குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சிலிண்டர் ஆலோ சிலிண்டர். ஓகேங்களா? லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? சிலிண்டர் ஆலோ சிலிண்டர். ஸோ அந்த சிலிண்டருக்கும் ஆலோ சிலிண்டருக்கு இப்போ என்ன கிளாஸ் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வால்யூம் கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர், வால்யூம் ஆஃப் தி ஆலோ சிலிண்டர் பார்த்தோம். ஸோ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr²h. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் தி ஆலோ சிலிண்டர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3 πr²h அப்படிங்கிற பார்த்துட்டு அந்த ஃபார்முலா பார்த்துட்டு ஓகே அந்த ஃபார்முலா எப்படி வந்தது ஓகேங்களா, அதுக்கு ரிலேட்டடான சம்லாம் பார்த்தோம். ஸோ டுடே கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோன். ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் தி கோன். ஸோ இந்த டுடே கிளாஸில் கோன் கான்செப்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ கோன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகே, கோனுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நம்ம பர்த்டே டைமில் கேப் யூஸ் பண்ணுவோம். அந்த கேப் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா கோன். ஓகேங்களா, ஜோக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற கேப் வந்து கோன் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பக்கெட்டில் வந்து மணல், ஓகேங்களா, மணல் கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த மணல் வந்து கொட்டும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு கோன் ஷேப் தான் கிடைக்கும். ஓகே, அந்த மணலோட சாண்டோட வால்யூம் கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ டேரெக்டாக கிளாஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் தி கோன். கோனோட ஃபார்முலா எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனோட வால்யூம் கண்டுபிடிக்க ரெண்டு இம்பார்ட்டன்ட் வேல்யூ வேணும். 2 இம்பார்ட்டன்ட் வேல்யூ. 1 ரேடியஸ், another 1 height. ஓகேங்களா, 1 வந்து ரேடியஸ், another 1 வந்து height. ஸோ இது 2 வேல்யூ இருந்துச்சுன்னா 2 வேல்யூ இருந்துச்சுன்னா கம்பல்சரி நம்மளை வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3 πr²h. ஓகேங்களா, ஸோ என்ன இருக்குது, ரேடியஸ் இருக்குது. ரேடியஸ் வந்து ஓகே தெரியும் உங்களுக்கு. ஹைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் பார்ட்லேருந்து டாப் பார்ட் வரைக்கும் உள்ள டச்சிங் தான் வந்து ஹைட். ஓகேங்களா, அப்போ வால்யூம் ஆஃப் தி கோன் கண்டுபிடிக்க 2 இம்பார்ட்டன்ட் வேல்யூ ரேடியஸ் அண்டு ஹைட். ஓகேங்களா, இன்னும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த கோனோட பேஸ் பாட்டம் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, அப்போ சர்க்கிள் ஷேப்பில் இருக்கனால இதில் வந்து ஏரியா கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு இதில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் டயக்ராம் உங்களுக்கு புரியுது. ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் தி கோன் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அந்த பேஸ் என்ன ஷேப்பில் இருக்குது, சர்க்கிள். ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா என்ன, πr². அப்போ பேஸ் வந்து πr² இன்ட்டு h. அப்போ வால்யூம் ஆஃப் தி கோன் ஈக்குவல் டு 1/3 πr²h. ஓகேங்களா, இதை இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் தி கோன் ஈக்குவல் டு 1/3 πr²h. ஓகேங்களா, இப்படியும் சொல்லலாம். எப்படி வந்தது அப்படின்னா 1/3 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லிட்டா பேஸ் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் வந்து πr² இன்ட்டு h வந்து சொல்லிட்டீங்க 1/3 πr²h. ஓகே, இதை வந்து சிலிண்டரோட கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா சிலிண்டருக்கு ஓகேங்களா வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு 1/3 கோன். ஓகேங்களா, கோனில் 1/3 பார்ட் தான் என்னது சிலிண்டர். சரி, ஓகே, என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. சிலிண்டரை வந்து நீங்கள் கிடைக்கிற வேல்யூ வந்து 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் கோனோட வால்யூம். ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் தி கோன் சிலிண்டர் கம்பேர் பண்ணிங்கன்னா சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோனோட சிலிண்டர் பார்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ சிலிண்டர் பார்ட்டை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணால் அதான் வால்யூம் ஆஃப் தி கோனோட வேல்யூ. ஓகேங்களா, ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ டுடே கிளாஸில் கோன் ரிலேட்டடாக இருக்க எக்ஸசைஸ் சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 சம் வந்து சிலிண்டர் ஆலோ சிலிண்டர் கான்செப்ட் வந்து அது லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம். ஸோ டுடே கிளாஸ்லேருந்து தேர்ட் சம்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, தேர்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ கோனிக்கல் வுடன் பீஸ் இஸ் 484 cm, தென் ஃபைண்ட் இஸ் வால்யூம் வென் இட்ஸ் ஹைட் இஸ் 105 cm. ஒரு கோனுக்கு வால்யூம் கண்டுபிடிங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் வேல்யூ. 1 ரேடியஸ், another 1 ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க 105 cm. ஸோ another 1 ரேடியஸ். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்க இன்டைரக்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ். இன்டைரக்டாக என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் கோன் ஷேப்பில். ஓகேங்களா, கோனோட ஹைட் வந்து 105 cm கொடுத்துருக்காங்க. கோனோட ஹைட் வந்து 105 cm கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஓகேங்களா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி கோன். கோனோட பேஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும், சர்க்கிள். ஸோ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா என்ன, 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி கோன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 484. ஸோ 2πr ஈக்குவல் டு 484. இந்த 2πr ஃபார்முலா எப்படி வந்து புரியுதுங்களா,
சர்க்கம்பரன்ஸோட பேஸ் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கனால சர்க்கிளோட சர்க்கம்பரன்ஸ் ஃபார்முலா வந்து 2πr. ஸோ 2πr ஈக்குவல் டு 484. நெக்ஸ்ட்டு 2 அப்படியே எழுதிக்கலாம். 22/7 பை வேல்யூ 22/7. ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால ரேடியஸ் அப்படியே எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 484. நெக்ஸ்ட்டு 2 ரைட் சைட் போய் வந்தால் 1/2. நெக்ஸ்ட்டு 22/7 ரைட் சைட் வந்தால் 7/22. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 22 11 கேன்சல்னா 2 டைம் கிடைக்கும். அகைன் இந்த 484 11 கேன்சல்னா 48 11 வந்து 4 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் வந்து 4. அப்போ 44. அகைன் 11 டிவைட் பண்ணால் 44. 44 நீங்கள் 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 22 கிடைக்கும். அந்த 22யும் இந்த 2யும் கேன்சல் பண்ணால் 11. ஸோ நெக்ஸ்ட்டு 11ஐயும் 7ஐயும் மல்டி பண்ணால் ரேடியஸ் வந்து என்ன கிடைக்குன்னா 77 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் 77 சென்டிமீட்டர். ஆல்ரெடி ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க 105 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரேடியஸ் 77 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் இதை வச்சு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 1/3 πr² h. 1/3 πr² h. 1/3 பை வேல்யூ வந்து 22/7. ரேடியஸ் வந்து 77. ஸோ 77 × 77 ஏன்னா ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 77 × 77 ஹைட் வந்து 105. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 7 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். 7ஐயும் 77ஐயும் கேன்சல் பண்ணால் 11. நெக்ஸ்ட்டு 3ஐயும் 105ஐயும் கேன்சல் பண்ணால் 35. அப்போ 22 × 77 இன்ட்டு 11 × 35. ஸோ 22ஐயும் 77ஐயும் மல்டி பண்ணால் 1694. நெக்ஸ்ட்டு 11ஐயும் 35ஐயும் மல்டி பண்ணால் 385. நெக்ஸ்ட்டு 1694ஐயும் 385ஐயும் மல்டி பண்ணால் 6,52,190 சென்டிமீட்டர் க்யூப். ஓகேங்களா. சென்டிமீட்டர் க்யூப் எப்படி போகிறது தெரியும். வால்யூம்னா க்யூப் யூஸ் பண்ணோம். இதில் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் க்யூப். ஓகேங்களா. தேர்ட் சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா a conical container is fully filled with petrol. ஒரு கோனிக்கல் ஓகேங்களா ஒரு கோன் ஷேப்பில் இருக்க கண்டெய்னர் வந்து ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா பெட்ரோலை ஃபுல் பண்ணியிருக்காங்க. அதில் ரேடியஸ் வந்து 10 மீட்டர் இருக்குது. ஹைட் வந்து 15 மீட்டர் இருக்குது. ஓகேங்களா. இஃப் த கண்டெய்னர் கேன் ரிலீஸ் த பெட்ரோல் த்ரூ இட் பாட்டம் அட் த ரேட் ஆஃப் 25 cubic meter per minute. மினிட்டுக்கு அடிப்பகுதியில் வந்து 25 cubic meter வந்து பெட்ரோல் வந்து வெளியே அனுப்புகிறாங்க. அப்போ இன் ஹவு மெனி மினிட்ஸ் த கண்டெய்னர் வில் பி எம்டி. எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக எம்டி ஆகும். ரவுண்ட் அப் யுவர் ஆன்சர் டு நியரஸ்ட் மினிட்ஸ். ஓகே. ஆன்சர் வந்து மினிட்ஸில் சொல்லணும். ஒரு ரவுண்ட் அப்பில் அப்ராக்சிமேட்லாம் சொல்லணும். ஓகே. கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த கொஸ்டினில் வால்யூமா ஏரியாவா எப்படின்னு கண்டுபிடிக்கும் அப்படின்னா ஒரு கின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கியூபிக் மீட்டர். ஸோ கியூபிக் மீட்டர் அப்படிங்கிறத வேல்யூ எங்கே வரும்? ஏரியாவில் வருமா வால்யூம் வருமா? ஸோ வால்யூமில் தான் வரும். கியூபிக் மீட்டர் கியூபிக் சென்டிமீட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வால்யூம் தான் யூஸ் பண்ணும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இன்டைரக்டாக வால்யூமா ஏரியாவாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ எக்ஸாமில் இது கொடுக்க ஒரே ஒரு கின்ஸ்னா கியூபிக் மீட்டர். இதை வச்சு இந்த கொஸ்டின் வால்யூம் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் கண்டுபிடிக்க 2 வேல்யூ என்ன? ரேடியஸ் அண்ட் ஹைட். ஸோ ரேடியஸும் கொடுத்துருக்காங்க 10 மீட்டர், ஹைட்டும் கொடுத்துருக்காங்க 15 மீட்டர். ஸோ என்ன ஃபஸ்ட்டு ஏன் ரேடியஸ் வால்யூம் ஆஃப் தி கோன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக எவ்வளோ பெட்ரோல் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு மீட்டருக்கு இவ்வளோ ஒரு என்ன சொல்லியிருக்காங்க 1 மினிட்டுக்கு இவ்வளோ பெட்ரோல் வெளியாகுதுன்னா அப்போ அவ்வளோ வால்யூம் ஃபஸ்ட்டு அந்த எவ்வளோ வால்யூம் இருக்குது அந்த ஃபுல்லாக வெளியாகிறதுக்கு எவ்வளோ டைம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக எவ்வளோ பெட்ரோல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த கண்டுபிடிக்க என்ன யூஸ் பண்ணோம்? வால்யூம் ஆஃப் தி கோன் யூஸ் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் தி உங்களுக்கு புரிஞ்சுதா? டயக்ராம் கொடுத்துருக்கேன். கண்டெய்னர் வந்து இந்த ஷேப்பில் இருக்குது. ஹைட் வந்து 15 மீட்டர், ரேடியஸ் வந்து 10 மீட்டர். இங்கே வந்து ரேடியஸ் வந்து 10 மீட்டர். ஓகேங்களா. ஹைட் வந்து 15 மீட்டர், ரேடியஸ் வந்து 10 மீட்டர் இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது. ஓகேங்களா. ப்ளூ கலரில் உங்களுக்கு பெட்ரோல் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டால் என்ன ஆகும்? எவ்வளோ நேரத்தில் வந்து வெளியாகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது? வால்யூம் ஆஃப் தி கோன் ஈக்குவல் டு 1/3 πr²h. 1/3 பை வேல்யூ 22/7. ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10. ஸோ 10 × 10. ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 15. ஸோ 3ஐயும் 15ஐயும் 3 டேபிள் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 22 × 10 × 10 × 5 இதை மல்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22/7. இந்த 7 வந்து கேன்சல் பண்ண முடியாதனால 22/7 நான் எகைன் பையனே வச்சுட்டேன். ஓகேங்களா. 22/7 என்ன பண்ணியிருக்கேன்? பையனே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு 10 × 10 100, 100 × 5
500 அப்படின்னு எழுதுவேன். அப்போ 500 பை மீட்டர் கியூப். ஓகேங்களா? அப்போ அந்த டேங்கில் என்ன ஷேப், கோன் ஷேப்பில் இருக்க கண்டெய்னரில் 500 பை மீட்டர் கியூபுக்கு பெட்ரோல் இருக்குது. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, டு எம்டி 25 மீட்டர் கியூப். ஓகேங்களா? 25 மீட்டர் கியூப் பெட்ரோல் வெளியே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுனா 1 மினிட்டர். டு எம்டி 25 மீட்டர் கியூப் த டைம் டேக்கன் 1 மினிட். அப்போ டு எம்டி 500 பை மீட்டர் கியூப் பெட்ரோல் வெளியே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 500 பை டிவைட் பை 25. இந்த 500 அப்படி எழுதிக்கலாம். பைக்கு வேல்யூ என்ன, 22/7 பை 25. நெக்ஸ்ட்டு 500 இன்ட்டு 25 500 இன்ட்டு 22 பை 7/25. ஓகேங்களா? இந்த 500ஐயும் 25யும் கேன்சல் பண்ணிங்கன்னா 50ல் 2 டைம்ஸ் இருக்கும், இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 20. அப்போ 20 இன்ட்டு 22 440/7. ஓகேங்களா? 440 நீங்கள் 7ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 62.85 மினிட்ஸ். ஓகேங்களா? அப்போ இது வந்து இப்போ அப்ராக்சிமேட்டில் என்ன சொல்லலாம் அப்படின்னா 63 மினிட்ஸ். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே தான் வேல்யூ இருக்குன்னா அந்த 1 வேல்யூ வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 63 மினிட்ஸ். ஓகேங்களா? அந்த டேங்கில் அந்த கண்டெய்னரில் இருக்க பெட்ரோல் ஃபுல்லாக வெளியே வந்து எம்டி ஆகிறதுக்கு, அந்த கண்டெய்னர் எம்டி ஆகுது எவ்வளோ மினிட்ஸ் ஆகுதுன்னா 63 மினிட்ஸ் ஆகுது. ஓகேங்களா? உங்களுக்கு 4th சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 5th சம். 5th சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a right angle triangle whose sides are 6 cm, 8 cm and 10 cm is evolved about the sides containing the right angle in two ways. Find the difference in volume of the two solids so formed. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இல்லை 6 cm 8 cm அப்படின்னா 6 cm நான் ரேடியஸாக எடுத்துக்கேன், 8 cm ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இதில் வந்து எது பிக்கஸ்ட்டாக இருக்குன்னா 10 cm. ஐபோனஸ் வேல்யூ கண்டிப்பாக 10 cm தான் இருக்கும். ஓகேங்களா? எது பிக்கஸ்ட்டாக இருக்கோ அதுதான் ஐபோனஸில் போடணும். ஓகே. இப்போ 6 8 5னா 5 6 8 வந்து அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. 8 இந்த வேல்யூ கண்டிப்பாக இது பிதாகரஸ் ட்ரிப்லெட்டாக இருக்கணும், கண்டிப்பாக பிதாகரஸ் ட்ரிப்லெட்டாக தான் இருக்கும். 6 8 10. ஓகேங்களா? நார்மலாக ஒரு 3 வேல்யூ இப்போ சூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? பிதாகரஸ் ட்ரிப்லெட் வேல்யூ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ 6 8 10 கொடுத்ததுனால 6 வந்து ரேடியஸாக எடுத்துருக்கேன், 8 வந்து 8 cm கொடுத்துருக்கேன், ஐபோனஸ் வந்து 10 cm. இப்போ இதை ரோல் பண்ணால் என்ன ஷேப்பு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கில் நீங்கள் வந்து சின்ன வயசில் ஒரு மோட்டர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ஷேப்புக்கு ஒரு கட்டையில் வந்து ஒரு பேப்பரில் கட் பண்ணி அந்த மீட்டரில் வச்சு செட் பண்ணி அதை ரோல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்படி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கோன் மாதிரி உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா கோன் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இது என்னது, கோன்கிறது இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரோல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு கோன் தான் கிடைக்கும். அப்போ கோனுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 6 cm 8 cm இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ரேடியஸ் 6 cm வச்சுட்டேன், ஹைட் 8 cm வச்சுட்டேன், ஐபோனஸ் 10 cm. 10 cm நம்ம தேவையில்லை, 6 8 மட்டும் தான். பேஸை வந்து 6 cm வச்சு நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரோல் பண்ணால் கோன் ஷேப் கிடைக்கும். அப்போ ரேடியஸ் வந்து 6 cm, ஹைட் வந்து 8 cm. ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, 1/3 பை r² h. அப்போ 1/3 பை வேல்யூ 22/7 எடுத்துட்டேன், ரேடியஸ் வந்து 6. அப்போ 6 × 6, ஹைட் வந்து 8. இந்த 3ஐயும் 6ஐயும் கேன்சல்னா 2. ஸோ 22 × 6 × 2 × 8 மல்டிப்னா 2112 பை இந்த 7 அப்படியே வைக்கணும். இப்போ 2112 வந்து நீங்கள் 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 301.71 cm3 கிடைக்கும். ஓகேங்களா? இது V1 வேல்யூ. நெக்ஸ்ட்டு V1ங்கிறது ஃபஸ்ட்டு 6 cm பேஸ் வச்சு கோனை ரோல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரோல் பண்ணால் உங்களுக்கு கோன் ஷேப் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 8 cm பேஸாக வச்சு ரேடியஸ் வந்து 8 cm பேஸாக வச்சு நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரோல் பண்ணால் அதுக்கு வால்யூம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஓகே. அப்போ ரேடியஸ் வந்து 8 cm. ஓகேங்களா? ரேடியஸ் வந்து 8 cm, ஹைட் வந்து 6 cm வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ ரேடியஸ் 8 cm, ஹைட் 6 cm வச்சு வால்யூம் ஆஃப் தி கோன் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் அந்த இதை வந்து V2ன்னு எடுத்தேன். அப்போ V2 = 1/3 பை r² h. 1/3 பை வேல்யூ 22/7, ரேடியஸ் வந்து 8. அப்போ 8 × 8. ஓகேங்களா? இன்ட்டு ஹைட் வந்து 6. ஓகேங்களா? அப்போ இந்த 3ஐயும் ஓகே இந்த 3ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 22 8 8
இன்ட்டு 2 இதை மல்டி பண்ணால் 2816/7. ஸோ இதை 7th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 402.29 சென்டிமீட்டர் கியூப். 402.29 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. 2 வேஸ்க்கும் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம் ஆஃப் தி 2 சாலிட். ஓகேங்களா? அப்போ இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது V1 V2ல எது பிக்கஸ்டாக இருக்குன்னா V2 தான் பிக்கஸ்டாக இருக்குது. அப்போ V2 மைனஸ் V1 ஈக்குவல் டு V2 வேல்யூ 402.29 சென்டிமீட்டர், V1 வேல்யூ 301.71. ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறனால 402.29 மைனஸ் 301.71 இதை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 100.58 சென்டிமீட்டர் கியூப். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 100.58 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்க ஸ்டூடெண்ட், இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின். ஓகேங்களா? 6th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா the volume of 2 cones of same base radius are 3600 centimeter cube and 5040 centimeter cube. Find the ratio of the height. ஓகேங்களா? என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த ஹைட் கண்டுபிடிக்கணும். 2 கோனோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கோனோட வால்யூம் வந்து 3600 சென்டிமீட்டர் கியூப். செகண்ட் கோனோட வால்யூம் வந்து 5040 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஹைட் கண்டுபிடி சொல்லியிருக்கனால நம்ம ரேஷியோ கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன ஷேப் இருக்குது? கோன். ஓகேங்களா? இந்த கின்ஸ்லாம் வச்சு நம்ம சம் போட போகிறோம். ஓகேங்களா? V1 வேல்யூ 3600, V2 வேல்யூ 5040. ரேஷியோ கேட்டனால V1/V2 ஈக்குவல் டு 3600/5040. V1 என்ன ஷேப்பில் இருக்குது? வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்மில் என்ன? 1/3 பை V1னால R1² H1 பை V2 கோன் ஷேப்பில் இருக்கனால கோனோட ஃபார்மில் வந்து வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்மில் 1/3 பை R² H. இங்கே V2னால 1/3 பை R2² H2. 1/3 பை R2² H2. நெக்ஸ்ட்டு இந்த 3600/5040ல் இந்த 0 கேன்சல் பண்ணால் 360/504 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 1/3 கேன்சல் பண்ணிக்கலாம், 5 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் R1 ஈக்குவல் டு R2 சேம் ரேடியஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். ரேடியஸில் வந்து the volume of 2 cones of same base radius. ரேடியஸ் வந்து சேம் பேஸாக தான் இருக்கனால ரேடியஸ் வந்து சேம். அப்போ R1 ஈக்குவல் டு R2. அப்போ ரேடியஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/3 கேன்சல் ஆயிடுது, 5 கேன்சல் ஆயிடுது, R1² R2² கேன்சல் ஆயிடும். அப்போ H1/H2 ஈக்குவல் டு 360/504. 12th டேபிளாக கேன்சல் பண்ணிங்கன்னா 360 12 வந்து 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 30. 504ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 42ன்னு கிடைக்கும். அகெயின் H1/H2 ஈக்குவல் டு 30/42. அகெயின் இது 6 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5/7 கிடைக்கும். அப்போ ரேஷியோ ஆஃப் தி ஹைட் H1:H2 ஈக்குவல் டு 5:7. இந்த ரேஷியோவுக்கு சம் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், டுடே கிளாஸில் கோனோட வால்யூம் கண்டுபிடிச்சோம், அதோட ரிலேட்டடாக இருக்க சம் பார்த்தோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் சிலிண்டர் அண்ட் ஆலோ சிலிண்டர் பார்த்தோம். ஸோ டுடே கிளாஸில் கோன் கான்செப்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பியர், ஆலோ ஸ்பியர், எமிஸ்பியர் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.